படிக்கிற ஆளாக ரொம்ப ரொம்ப ஈஸி, பிகாஸ் ஆல்ரெடி யூ ஆர் ஸ்டடிட் இன் 10th ஸ்டாண்டர்ட். ஆனா இதே நீங்க சிபிஎஸ்இ சிலபஸ், என்சிஆர்டி சிலபஸ்ல படிக்கணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த மேட்ரிசஸ் அண்ட் லிஃப்ட். ஈவன் தோ எந்த கரிக்குலம் இருந்தாலும் சரி, ஐ ஜஸ்ட் டேக் த குட் ஈவினிங் தம்பி, குட் ஈவினிங் ஹரி, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். So we'll straight away we'll discuss the matrices and determinants. That is your 7th chapter. Okay va, நம்ம அத பத்தி பார்க்கலாம். 7th chapter we'll discuss the matrices and determinants. சரியா? இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க ஒருவேளை 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருந்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, சார் நான் இது வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் வந்து மேக்ஸே தொடல சார், அப்படியே பிளாங்கா இருக்கிற ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா எனக்கு ரொம்ப டெப்தா இருக்குது அப்படின்னு சொல்றேன். எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க நியூ ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் உங்களால ஈஸியா கோப் அப் பண்ண முடியும். 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஈஸி டாபிக், நீங்க ஈஸியா அதை ஸ்கோர் பண்ணிடலாம். பட் யூ ஹேவ் டு லிசன் வெரி கேர்ஃபுல்லி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட். that is very easy to you. Then it will be very very easy to you. ஓகேவா? போர்டு ஃபுல் வியூ தெரியுதா? கிளியரா இருக்கா போர்டு? Yes sir. Yes sir. Yes sir. Okay ma. Yes, So sir. now we'll move to the matrices and determinants. First of all, we'll discuss the first topic, matrices na enna. அத பத்தி நம்ம கிளியரா பார்த்துடலாம். Actually matrices அப்படின்னு சொன்னாலே it is a set of a rectangular array அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? It is a rectangular array. அப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து அரேனா ஒண்ணும் கிடையாது, ஒரு அரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? அந்த மேட்ரிசஸ்க்குள்ள எலிமெண்ட்ஸ் எது வேணா இருக்கலாம். அது எனி நம்பர்ஸா இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸா இருக்கலாம். இட் ஷுட் பி எனி என்ட்ரிஸ், பட் இட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப், நான் ரொம்ப டச் அண்ட் கோல தான் இருப்பேன், ரொம்ப டீப்பா போக மாட்டேன். இட் ஷுட் ஃபார்ம் அ ரெக்டாங்குலர் அரே. அரேனா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். நீங்க இதை எங்க பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் உடைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஸ்கூல்ஸ்ல அசம்பிளி வைப்பாங்க. சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மண்டே மட்டும் வைப்பாங்க, சில ஸ்கூல்ஸ்ல ரெகுலரா டெய்லி வைக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? அப்போ அந்த அசம்பிளில பாத்தீங்கன்னா கிளாஸ், செக்ஷன், ஹைட் வைஸ் இப்படி ஆர்டர்ல நிக்க வைப்பாங்க. பாக்குறதுக்கு எப்படின்னா இட் இஸ் ரெக்டாங்குலர் அரேல இருக்கும். ஒரு ஃபார்மட் பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி இன் ரெக்டாங்குலர் அரே. சோ அதுதான் ஒரு மிலிட்டரி பேரேட் போறீங்கன்னு வச்சுங்க, நீங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்போ மார்ச் ஃபர்ஸ்ட்ல நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா குரூப்பா நிக்க வச்சிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி a set of array. அது ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். ரொம்ப நல்லா கவனிக்கணும் நீங்க. சரிங்களா? அப்போ ஒரு மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்றது ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்குலர். அப்போ அந்த ரெக்டாங்குலர்ல ரெண்டு விதமா இருக்கும்ல. நான் ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்றேன்னு வச்சுங்களேன், இப்படி ஒரு லைன் போடணும், இப்படி ஒரு லைன் போடணும். இதுக்கு பேரு லென்த், ஒண்ணுக்கு பேரு பிரெத்ன்னு சொல்லுவோம். அப்போ நீ நீட் லென்த் இல்லையா? அப்போ இந்த லென்த் இத பிரெத்ன்னு சொல்றேன்னு வச்சுங்க. திஸ் இஸ் எல், திஸ் இஸ் பி. அப்போ ரெக்டாங்கிள் இப்படிதானே இருக்கும். அப்போ ஒரு மேட்ரிசஸ் நான் எப்பொழுது டினோட் பண்ணாலும் ஐ கேன் யூஸ் த கேபிட்டல் லெட்டர் ஏ பி இசட் வரைக்கும் அந்த 26 ஆல்பபெட்ஸ்ல எல்லா கேபிட்டல் லெட்டர்ஸும் போடலாம். இப்போ நான் ஒரு இது எடுக்கிறேன், என்ட்ரி உள்ள ஏ பி சி டி இ எஃப் 1 2 3. இப்ப பாருங்க, நீங்க கீழே கூட இதை பாத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல சொல்லிட்டான் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. சைன் தீட்டா, காஸ் தீட்டா இப்படி எடுத்துக்கிறோமா? இப்ப நான் சொன்னேன் இதுதான் என்னுடைய லென்த். இந்த லென்த்ன்றது எப்படி இருக்கு? ஹரிசாண்டல் இல்லையா? திஸ் இஸ் இன் தி ஹரிசாண்டல் ஃபார்ம், இது வெர்டிகல் ஃபார்ம். இப்ப இந்த இடத்துல ஒரு ஆர்டர்னு ஒரு விஷயத்தை பத்தி படிக்க போறோம். அப்போ எனக்கு இந்த ரெக்டாங்குலர் அரே இருக்கு இல்லையா, இத நான் ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைங்க பார்க்கலாம். திஸ் இஸ் கால்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ். எத்தனை ஹரிசாண்டல் லைன்ஸ் என்னால வரைய முடியும்? இது பேர் ஒரு மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டேன், பிகாஸ் இட் இஸ் வந்து செட் ஆஃப் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அந்த என்ட்ரிஸ் உள்ள இருக்குது பாத்தீங்கன்னா அது பேர் என்ட்ரிஸ். அந்த என்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல இருக்கலாம், ஆல்பபெட்ஸ்ல இருக்கலாம், சிம்பிள்ஸ்ல இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கலாம், ஈவன் அதுதான் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு கூட சொல்லி எடுத்தேன். அப்போ நான் 4 ஹரிசாண்டல் ரோ வரைய முடியும். வெர்டிகல்ஸ் எத்தனை வர முடியும்னா 3 வரையலாம். அப்போ இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ரோஸ். R1 R2 R3
R4. இந்த வெர்டிக்கல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு காலம்ஸ் C1, C2, C3. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டரை நான் நிர்ணயிக்க செய்யணும். If I want to say the order of a matrix அப்படின்னா ஃபர்ஸ்ட் எத்தனை ரோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். which means that நான் சொல்ற பாயிண்ட் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்க. ரோஸ்னா ஹரிசாண்டல். அப்ப நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஹரிசாண்டல் ரோஸ், வெர்டிக்கல் காலம்ஸ். ஹரிசாண்டலா வர லைன்ஸ் பேர் என்னது சொல்லுங்களேன்? ரோஸ். வெர்டிக்கலா வர லைன்ஸ் பேர் என்னது? காலம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்லும் போது ரோஸ் தான் முதல்ல அரேஞ்ச் பண்ணணும். மொத்தம் 4 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது? 3 காலம்ஸ். இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க, அதனால குயிக்கா நான் போறேன். அப்போ இதுதான் என்னுடைய மேட்ரிசஸ். ஒரு மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் இப்படிதான் இருக்கும். தட் ஷுட் பி ரெக்டாங்குலர். நிறைய பேருக்கு சார் எனக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் இந்த மேட்ரிக்ஸ் குள்ள இருக்குமா, நான் இன்னொரு வேல்யூ எடுக்கிறோமா? ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் பி அப்படின்னு ஒரு மேட்ரிசஸ் எடுக்கிறேன். இதுல பாருங்க -1 1/2 எனக்கு நேச்சுரல் நம்பர்ல ஃபிராக்ஷன்ல கூட வரலாம். 0.3 f of x 23.5 எப்படி 23.5 sin square theta f dash of x. டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தேவையில்லை, அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கான்ஸ்டன்ட் k l 1/4 1/2 0.00001 இல்ல 1/1000. இப்படி வரலாம். √2 வெரி குட். இங்க வேணா √2 √5 போட்டுங்களேன். √5 ரூட்ல கூட வரலாம். இட் should be an irrational number. It should be a rational number. Any real number. புரியுதுங்களா? ஈவன் a complex number நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்பீங்க. i ன்னு வரும் 1/2i. இப்படி கூட போடலாம். இதுக்கு பேரு என்ட்ரிஸ். இந்த என்ட்ரிஸ்குள்ள வர எலிமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எது ஒண்ணா இருக்கலாம். நல்லா கவனிங்க. இந்த எலிமெண்ட்ஸ்க்கு நான் பேர் கொடுக்க போறேன். என்ட்ரிஸ் ஒரு ஃபார்ம் கொடுக்க போறேன். அப்போ நான் பொதுவா இத சொல்லும் பொழுது என்னுடைய மேட்ரிக்ஸுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்பர்ஸா இருக்கலாம், ரியல் நம்பர்ஸா இருக்கலாம், ரேஷனல் நம்பர்ஸா இருக்கலாம், இரேஷனல் நம்பர்ஸா இருக்கலாம், இமேஜினரி நம்பர்ஸா இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கலாம், ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸாவும் இருக்கலாம். எது வேணா வரலாம் எலிமெண்ட். தப்பே கிடையாது. இத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுங்க. அப்போ இந்த மேட்ரிசஸ நான் ஒரு ஃபார்மட்ல கொண்டு வரணும். எப்படி ஃபார்மட் பாருங்க. இதுக்கு எத்தனை ரோ இருக்கு? ஒவ்வொரு தாட்டியும் போட வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை ஹரிசாண்டல்? 1 2 3. அப்போ 3 rows. The order is எத்தனை காலம்ஸ்? 1 2 3 4. 4 காலம்ஸ். ஆர்டர் தெரிஞ்சிச்சா? அப்போ நான் ஒரு மேட்ரிசஸ் A அப்படின்னு ஒன்னு எடுக்கிறேன். ஆல்வேஸ் the matrix should be denoted by a capital letter, small letter போடாத. அத AIJ இந்த மாதிரி ஃபார்மட்ல போடலாம். இதுதான் என்னுடைய I என்பது ரோஸ குறிக்குது, J என்பது காலம்ஸ் குறிக்குது. சரிங்களா? ith ரோ நான் இப்படிதான் சொல்லி கொடுப்பேன் என் பசங்களுக்கு. அதே தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என் பசங்களுக்கு மட்டும் இல்ல, நானும் இப்படிதான் படிச்சேன். ith ரோ jth காலம் அப்படின்ற மீனிங்ல வச்சுக்கணும். இப்போ இதுல வந்து ஆர்டர் m cross n. mன்றது ரோஸ், nன்றது காலம்ஸ். அப்போ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் மேட்ரிக்ஸ் முதல் கேள்வி அப்படிதான் இருக்கும். அப்போ AIJ m cross n மீன்ஸ் IJ ரோஸ் காலமோ m cross nன்றது ஆர்டரை காமிக்குது. அப்ப எப்பொழுதுமே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? யூசுவலா ஒரு மேட்ரிக்ஸ் வந்துட்டாலே அதுக்கு முன்னாடி கவனிங்க, யாரும் பேச வேண்டாம். நோ மறுமொழி, நோ காசிப்பிங், நத்திங் பா. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட பத்தி எடுக்க போறேன், ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போறேன். அப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்க. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு முன்னாடி போகும்போது, சார் இந்த மேட்ரிக்ஸஸ் டிட்டர்மினன்ட்ஸ்லாம் எதுக்கு சார் பயன்படுது? why it is useful? நான் எதுக்கு படிக்கணும்? பிரயோஜனமே இல்லையே. இல்ல நாளைக்கு நிறைய பேருக்கு கனவு என்ன தெரியுமா? இன்னைக்கு எல்லாருமே சொல்றது என்னன்னா, மெயினா கம்ப்யூட்டர் சைட்ல போனீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா, டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லாங்குவேஜ், எம்எல் படிக்கணும். இது மாதிரி நிறைய ஸ்கோப்போட போறீங்க. டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா போறீங்க. இதே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல போய் நான் ஒர்க் பண்ணணும், இல்ல ஏரோஸ்பேஸ் பண்ணணும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணணும், நானோ சயின்ஸ் படிக்கணும், இப்படி சயின்டிஸ்ட் ஆகணும் நிறைய பேருக்கு இருக்கு. கண்டிப்பா those who are really interested to work in aeronautical engineering or in a spaceல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா
நீங்க ஸ்பேஸ் சேட்டிலைட் சம்பந்தமா படிக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இது எதுக்காக பயன்படுது? இந்த மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல் நிறைய இடங்கள்ல நடக்குது இல்லையா. பட்ஜெட் போடுறது கூட மேட்ரிசஸ் வச்சுதான் போடுறாங்க இல்லையா. ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் ஒரு ஸ்லிப் போடணும், குவான்டிட்டி சுகர் 10 kg, அதனுடைய பிரைஸ் 50 rupees, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி போடுறதே இதுதான். அப்போ ஒரு கேஷ் ரிசிப்ட் ரெடி பண்ணனாலும் எனக்கு மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பயன்படுது. முக்கியமா இது எப்படி ஸ்பேஸ் இந்த டிஆர்டிஓ ஐஎஸ்ஆர்ஓ நாசாலாம் எப்படி பயன்படுதுன்னா, நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா அன்னோன் வேல்யூஸை கண்டுபிடிப்போம். அல்ஜிப்ரால படிச்சிருப்போம், சால்விங் த லீனியர் ஈக்குவேஷன், சால்விங் த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்பொழுது எனக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்போம், 3 அன்னோன் இருக்கும், நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுப்பான், நீங்க படிச்சிருப்பீங்க. 3x plus 4y 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. 5z equals to 12, 2x plus y minus 3z is equals to minus 10, x plus y minus z equals to 14. அப்போ 3 அன்னோன் வேல்யூ இருக்கு, 3 ஈக்குவேஷன்ல கண்டிப்பா x y z ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தடை நான் 3 மெத்தட்ல, கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல போடலாம், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போடலாம், எலிமினேஷன் மெத்தட்ல போடலாம், அல்ஜிப்ரால. இங்க நான் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணுவேன். இது 3. எனக்கு என்னுடைய ஐஎஸ்ஆர்ஓல நாங்க சேட்டலைட் சந்திராயன்ல இப்ப போச்சு இல்லையா, நிறைய போச்சு, நிறைய சேட்டலைட்ஸ் நம்ம அனுப்பிச்சு விட்டுருக்கிறோம். 3க்கு எல்லாத்துக்குமே நம்ம போய் பார்த்துருக்கோம். அது எல்லாமே என்னுடைய மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ஸ் தான். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒரு பாயிண்ட் உண்டு. அப்போ எனக்கு பாருங்க, x1 plus x2 plus 3x3 plus dot 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 999 x power 999 equal to 0. பாருங்க எத்தனை அன்னோன் வேல்யூஸ் இருக்குது, எத்தனை அன்னோன் வேல்யூஸ் இருக்குதுமா? My dear students, please tell me, 11th standard students, I am asking you only, எத்தனை அன்னோன் இருக்கு பாருங்க. x1ல ஸ்டார்ட் ஆகி x 999ல முடிஞ்சிருக்கு. அப்போ மொத்தம் 999 அன்னோன் வேல்யூஸ் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிப்பது? இதெல்லாம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு டாட். when you are studying the aeronautical engineering, இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்டிருப்பாங்க. நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலே போதும், ஈஸியா தட்டிடலாம்ப்பா. அப்போ கண்டிப்பா என்னுடைய மேட்ரிசஸ் அண்ட், அப்போ பாருங்க இந்த 3 வேல்யூ கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் சார். எனக்கு 1000 வேல்யூ 500 வேல்யூஸ் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இரு, இந்த பேசிக்ல ஸ்ட்ராங்கா இரு. பாருங்க நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், எனி லாங்குவேஜ், என்னுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்தா நீ ஈஸியா யூ பிகேம் a very good speaker. நீ நல்ல ஒரு பேச்சாளரா போயிடலாம் இல்ல. எனக்கு தமிழ் மேல ஆர்வம் இருக்கு அப்படின்னா தமிழை பத்தி, இங்கிலீஷ் மேல இருந்தா இங்கிலீஷ் ஸ்பீக்கரா மாறிடலாம். சோ அப்போ இந்த ஃபண்டமெண்டல் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? அப்போ இந்த மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா 12th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய காலேஜ் டேஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்க கேலி ஹாமில்டன் தியரம்லாம் வரும். இப்ப படிக்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அந்த கேர்ளுக்கு இதெல்லாம் வருது, என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருக்கேன். என்னுடைய ரிலேட்டிவ் கசின் டாக்டர் தான், ஷீ இஸ் ஸ்டடிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இல்லையா. அப்போ படிக்கும்போது ஷீ வில் பி ஆஸ்கிங் டவுட்ஸ், அதெல்லாம் அங்க வருது. நம்ம என்ன படிச்சோமோ that will reflect in your engineering mathematics. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க தயவு செய்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்படி நிறைய சயின்டிஸ்ட் ஆகணும், ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், நானோ சயின்ஸ், நானோ டெக்னாலஜில நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் தயவு செய்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட், இப்போ நான் சொன்ன ஏஐஜே எம் கிராஸ் எம். அப்போ இதுதான் என்னுடைய டெஃபினிஷன், இதுதான் என்னுடைய எக்ஸ்பிரஷன். நல்லா கவனிங்க. இப்போ நான் எப்பொழுதுமே ஒரு 3x3 மேட்ரிசஸ் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். 3x3 மேட்ரிசஸ் ஆர்டர் வந்து 3 ரோ 3 காலம் 3. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 3x3 மேட்ரிசஸ் நான் எடுத்துடலாம். ஸோ யுவர் ஆர்டர் இஸ் கன்சிடர் a 3x3 மேட்ரிசஸ். ஒரு மேட்ரிக்ஸஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல்ஸ் டு என்ன ஆல்பபெட் வேணா போடலாம். பாருங்க நான் எப்படி இருக்கிறேன்னா A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குப்பா? 3 ஹரிசாண்டல், 3 வெர்டிகல், 3 rows 3 columns. இப்போ A11 சொல்றேன் இல்லையா, A12 சொல்றேன் இல்லையா, A13 இதோட மீனிங் என்ன தெரியுமா? இந்த A11 பேரு
we call it as A12, A13. இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா we call it as a entries. First row, second column. First row, third column. Second row, second column. Third row, third column. இத ஸ்பெசிபிக்கா சொல்றது entries. அந்த entries எல்லாமே all these entries, the 111, 12, 13, 21, 22, 23, 31, 323, இந்த எல்லா என்ட்ரிஸுமே ஆல்வேஸ் a natural number. என்ட்ரிஸ்ல இடமே மாறக்கூடாது. ஒருவேளை 4/4 காலம் வச்சுங்க, 11, 12, 13, 14 வரைக்கும் வரும். 16 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணா எத்தனை வருதோ அதான். ஒரு 3 ரோ இருக்கு, 8 காலம் இருக்கு. 3 8 are 24 எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் வேற, என்ட்ரிஸ் வேற. நான் சொன்னது எலிமெண்ட்ஸ் தான், எது வேணா வரலாம். நல்லா கவனிச்சுக்க. எலிமெண்ட்ஸ் மே பி எனிதிங், ரியல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இல்ல இன்டீஜர்ஸ், இல்ல ஃபங்க்ஷன்ஸ், இல்ல எது வேணா வரலாம்ப்பா. ஆனா என்ட்ரி ஷுட் பி ஆல்வேஸ் அ நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த ஐஜே போடுறேன் இல்லையா, இது நேச்சுரல் நம்பர் தான் இருக்கணும். 1 2 3 4 8 9 9 10 இப்படி கூட வரலாமே தவிர it should not be in the fraction or any real number. புரியுதுங்களா? அப்போ it should be a natural number. இப்போ ஜெனரலா இந்த இதுவை எப்படி போடலாம்? a is equals to, பாருங்க, a11 ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரோ n காலம். அதே மாதிரி இதுல போடுறேன் a21 a2m, அப்போ m1. அதே போல எங்க போட்டீங்கன்னா am2 டாட் 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 டாட், கடைசியில பாத்தீங்கன்னா mn. இந்த கடைசி எலிமெண்ட்டை வச்சே சொல்லிடலாம், லாஸ்ட் என்ட்ரியை வச்சே சொல்லிடலாம் இது என்ன ஆர்டர் அப்படின்னு. mn இருக்கு, தட் இஸ் த ஆர்டர் m cross n. இந்த இடத்துல பாருங்க 3 3 வந்துச்சு, அதனால 3 3. அப்போ ஒரு ஜெனரலா ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா இதுதான். அப்போ அதை எக்ஸ்பான்ஷன்ல கொடுக்கும் பொழுது ஐ கேன் ரைட் திஸ் as aij, ஸ்மால் லெட்டர்ல வரும். இது மேட்ரிக்ஸ், இது எக்ஸ்பான்ஷன். இப்படி கொடுத்துட்டு இந்த ஃபார்மட்ல கொடுப்பாங்க. ஆல்வேஸ் a matrix should be represented like this, and the matrix should represent பண்ணக்கூடிய letter should be a capital letter. இது ஸ்மால் லெட்டர் கூட என்ட்ரி ஆர்டர். இதுதான் ஃபார்மட். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் எப்படி புரிஞ்சிச்சு, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, ரெக்டாங்குலர் அரேலாம் என்ன, ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் எப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ we are entering into the types of matrices. Types of matrices பத்தி பார்க்கலாம். Now just we are entering into the types of matrices. சரிங்களா? இந்த i உடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அது ஆல்வேஸ் a natural number. இந்த i எப்படி இருக்கலாம்? 1, 2, டாட் 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 டாட். j எப்படி இருக்கலாம்? அதே மாதிரி 1 2 2 2 2 0 கூட வரக்கூடாது. 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகணும். இட் வில் கம்ப்ளீட் டில் n வரைக்கும் போகும். n நம்பர்ஸ், இது m னா m, இது n னா n வரைக்கும் போகும். ஓகேவா? சோ அப் டு m அண்ட் அப் டு n. சோ இதுதான் என்னுடைய பேசிக். தெரிஞ்சிருச்சாமா? இப்ப டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் குடுக்குறேன் ஓடிடலாமா? வில் மூவ் ஆன் டு தி டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா காலம் மேட்ரிக்ஸ். ரொம்ப வேகமா போட போறேன். இதெல்லாம் ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. யாராவது ஸ்டூடெண்ட் நியூவா வந்திருக்கிறேன் சார், இப்பதான் நான் மேக்ஸே தொட போறேன் அப்படின்ற பசங்களுக்கு தான் நான் இதை போடுறேன். சரிங்களா? ப்ளீஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே? சோ ரொம்ப ஈஸி தான். கடகட நான் போட்டுற போறேன், நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ். ஃபர்ஸ்ட் டைப் இஸ் காலம் மேட்ரிக்ஸ். இல்லையா? காலம் மேட்ரிக்ஸ். இஃப் a matrix it has only one column. நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரே ஒரு காலம் மட்டும் இருந்தால் அதுக்கு பேரு காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னன்னா a is equals to, பாருங்களேன், a b c d e. இந்த இடத்துல பாருங்க ரோஸ் நிறைய இருக்கு, 1 2 3 4 5. காலம்ஸ் பாருங்க ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? 5 row 1 column. We have 5 rows 1 column. So this is a column matrix. அப்போ இதை எப்படி போடலாம்? நான் எக்ஸ்பான்ஷன்ல எப்படி சொன்னேன் இல்லையா, நான் a அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸஸ் எடுத்தேன். I can get a is equals to a suffix ij into ஆர்டர் என்ன கிடைக்குதுங்க? 5 cross 1. இதுதான் ஃபார்மட். சரிங்களா? அதை அப்படியே போடலாம் 5 cross 1. இந்த இடத்துல என்ன மேட்ரிக்ஸஸ் வேணா வரலாம், இங்க 1 தான் வரும். ரோ எத்தனை வேணா வரலாம், அதனால m cross 1 போடுறேன், தப்பு கிடையாது. அந்த மாதிரி போட்டுருங்க. என்னுடைய ஃபார்மட் எப்படி இருக்கும்?
ஏஐஜே எம் கிராஸ் என். ஒரே ஒரு காலம் தான் இருக்கணும், ரோஸ் எத்தனை வேணா இருக்கலாம். அடுத்தது பாருங்க, எனக்கு புரிஞ்சிச்சாமா? நெக்ஸ்ட் ஒன், ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ், a matrix has only one row. இதுக்கு அப்படியே உள்டா, a matrix has only one row. எனக்கு ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்துச்சு, செகண்ட். சரியா? ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ், it has only one row. a matrix has only one row. அப்ப இத B ன்னு எடுத்துக்கலாம். அந்த மேட்ரிக்ஸஸ் எல்லாமே இப்படி இருக்கும், ஹரிசாண்டல் வந்திருக்கும். பாருங்க, I can take the values as only one matrix, 0, √3, 5, -1. ஒரே ஒரு ரோப்பா. எத்தனை காலம் இருக்குது? 1, 2, 3, 4, 4 காலம்ஸ். அப்ப இதே போல இதை ரெப்ரசென்ட் பண்ணும்போது எனக்கு மேட்ரிசஸ் ரெப்ரசென்டட் பை B. அதே ஸ்மால் Bij எனக்கு ரோ ஒன்னா இருக்கணும், காலம் எது ஒன்னா இருக்கலாம். காலம் யூஸ்வலா என்ன, n. ரோஸ m எடுப்பேன், n. அப்போ n ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1 cross n. the format is இதுதான். அப்போ B is equals to Bij, 1 cross n is the answer. அப்போ இந்த 1 cross n தான் ஆர்டர் ஆஃப் a row matrix. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஒன், ஜீரோ மேட்ரிக்ஸ். மூணாவது என்ன படிக்க போறீங்க? ஜீரோ மேட்ரிக்ஸ். அப்போ all the elements சரிங்களா? நெக்ஸ்ட் ஜீரோ மேட்ரிக்ஸுக்கு all the elements in the matrix are zero. Matrix are zero. இந்த ஜீரோ மேட்ரிக்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நல் மேட்ரிக்ஸ். இந்த ஜீரோ மேட்ரிக்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வாய்ட் மேட்ரிக்ஸ். மூணுமே ஒண்ணுதான், ஒண்ணும் கிடையாது. இது நான் ஜீரோ மேட்ரிக்ஸ்னால நான் ஓ எடுத்துக்கிறேன். பாருங்க, எல்லா எலிமெண்ட்டும் 0, 0, 0, 0, 0. All the elements are 0. Then it is said to be a matrix. Zero matrix. இது பாருங்க, ரோ காலம் சேமா தான் இருக்கணும்னா கிடையாது. O is equals to இப்படி கூட வரலாம், 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0. இல்லையா? அப்ப I can say இதனுடைய ஆர்டர் எப்படி சொல்லலாம்? 1, 2, 3, 4. 4 rows, 1, 2 columns. இது என்ன சொல்வீங்க? 3 rows, 3 columns. ஸோ மூணாவது மேட்ரிக்ஸ் பார்த்துட்டோம், ஜீரோ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் நாலாவது மேட்ரிக்ஸ். நாலாவது மேட்ரிக்ஸ் பாருங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்ப இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இப்ப ABC எடுத்துலாமா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்னதுன்னா, ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கணும்ப்பா. ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கணும். rows and columns are equal. இப்ப பாருங்க, நான் எப்படி எடுக்கிறேன்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். if I take square matrix, என்ன அர்த்தம்னா, number of rows is equals to number of columns. அவ்வளவுதான் விஷயம். நான் எவ்வளவு எக்ஸ்பிரஷன் ஈஸியா ஆகிட்டேன் பாருங்க. number of rows is equals to number of columns. அப்போ என்னுடைய மேட்ரிக்ஸ் C is equals to Cij. என்னுடைய ஆர்டர் ரெண்டுமே சேமா இருக்கும், m cross m அல்லது n cross n போடலாம். அப்ப இதை எப்படி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I can take the values. C is equals to 3, -1, 0. அடுத்தது பாருங்க, 3/2, 3√2, 1, 4, 3, -1. பாருங்க, எத்தனை ரோஸ் இருக்கு? 3 ரோஸ் இருக்கு. எத்தனை காலம்ஸ் இருக்கு? 3 காலம்ஸ். அப்போ இட்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுக்கிறேன் பாருங்க. B is equals to 2 sin theta cos theta 2. This is also a square matrix with 2/2. அப்ப ரோஸும் காலம்ஸ் எல்லாம் அது 4/4 இருக்கலாம், 5/5 இருக்கலாம், 6/6 இருக்கலாம். நான் யாருக்குன்னு சொல்லிட்டேன் எக்ஸாம்பிள், m cross m ஆக இருக்கலாம். அப்ப ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலா இருந்தா that matrix is a square matrix. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வச்சு லிங்க் பண்ணி ஒரு 4 டைப் ஆஃப் மேட்ரிக்ஸை பத்தி படிக்க போறோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் டயகனல் மேட்ரிக்ஸ். முதல்ல இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி டயகனல், மெயின் டயகனல், பிரின்சிபல் டயகனல், சரிங்களா, அதனுடைய வேல்யூஸை பத்தி கேட்பாங்க. மெயின் டயகனல், பிரின்சிபல் டயகனல், லீடிங் டயகனல், இதெல்லாம் என்னது? இது கண்டிப்பா 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட்லயும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால
லீடிங் டயகனல்னா என்ன, இந்த டயகனல்னா என்ன அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. சரியா? இப்ப பாருங்க, டயகனல் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் நம்ம பார்க்க போறது டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ அந்த டயகனல் மேட்ரிக்ஸுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயகனல் மெயின் டயகனல் என்ன பாருங்க. பி இஸ் ஈக்குவல்ஸ் டு, இதே சம் எடுத்துக்கிறேன். இதுல ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ. நல்லா கவனிச்சீங்க. டயகனல் மேட்ரிக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா தட் ஷுட் பி a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ இதுல இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இதுதான் என்னுடைய மெயின் டயகனல். நெக்ஸ்ட் இயர் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மெயின் டயகனல் பாத்தீங்க, ஏஇஐ. இதுதான் லீடிங் டயகனல், இதுதான் மெயின் டயகனல். இதை தான் நம்ம வந்து லீடிங் டயகனல் சொல்லுவோம். சரிங்களா? அதனால யூ ஹேவ் டு பி வெரி 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 காஷியஸா, ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க இதை படிச்சுக்கணும். அப்ப மெயின் டயகனல்னா இதுதான். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், டயகனல் மேட்ரிக்ஸ். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். நல்லா கவனிங்க. டயகனல் மேட்ரிக்ஸ் ஹெட்டிங் போட்டுங்க, டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். a square matrix D is equals to எடுக்கிறேன். D is equals to, இப்போ Dij M cross N அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸஸ் இருக்கு. சார் செட் பிராக்கெட் போடுறீங்க. அப்போ சரி, ஓகே, ரைட். இப்படியே போட்டுருங்க. Dij இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொன்னோம் இல்லையா? இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து M cross M தான் இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இது டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கணும்னு சொன்னா இதனுடைய ஆல் டயகனல், அதாவது என்ன சொல்லணும்னா நான் டயகனல் எலிமெண்ட்ஸ், இதனுடைய நான் டயகனல் எலிமெண்ட்ஸ் இப்படி எழுதிக்கோ, அப்ப ஈஸியா இருக்கும். நான் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. நான் மெயின் டயகனல் ஒரு வார்த்தை போட்டுக்கோ. சில பேர் லீடிங் டயகனல் சொல்லுவாங்க, சில பேர் வந்து வெறும் டயகனல் சொல்லுவாங்க. நான் இருந்தாலும் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. அப்போ எலிமெண்ட்ஸ், இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நான் இப்ப இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுனேன், அதை தவிர்த்து மீதி எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோவா இருந்தால் தட் இஸ் செட் டு பி a diagonal matrix. அப்போ பாருங்க, உன்னுடைய ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான், அதே 3x3 மேட்ரிக்ஸஸ் தான், இந்த வேல்யூஸ் அப்படியே இருக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், √2 √3 √5. இந்த மெயின் டயகனல்ல மட்டும் எனக்கு வேல்யூ இருக்கு, மீதி எல்லா டயகனலுடைய வேல்யூஸும் நான் டயகனல் வேல்யூஸும் ஜீரோ. இதுதான் என்னுடைய டயகனல் மேட்ரிக்ஸ். அப்ப எப்படி சொல்லலாம், என்னுடைய டயகனல் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ கேன் சே, என்ன சொல்லலாமா, டயகனல் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் சே என்னுடைய லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ்ல மட்டும்தான் வேல்யூ இருக்கும், ரிமைனிங் நான் டயகனல் எலிமெண்ட்ஸ்ல ஜீரோவா இருக்கும். ப்ளீஸ் டேக் டவுன். next one. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ். இப்ப இதெல்லாம் பாருங்க, இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா ஒரு கண்டிஷன், ஆனா அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தே ஆகணும், அதனுடைய தலையெழுத்து. இப்ப அடுத்தது பாருங்க, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இது நான் சொல்லும் பொழுது போன வாட்டி என்ன சொன்னேன், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு ஆரம்பிச்சேன். பாருங்க, a square matrix D is equals to, இப்போ அதே போல நான் இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், எஸ் டயகனல் மேட்ரிக்ஸ், diagonal elements are equal. அவ்வளவுதான். இப்போ என்னுடைய ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இப்போ டயகனல் எலிமெண்ட்ஸ்னா இதுதான் தெரியும், இதுதான் என்னுடைய டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்னா ஒண்ணே இல்லமா, தமிழ்ல சொல்ல போனா என்னுடைய மெயின் டயகனல் தவிர மீதி எல்லா வேல்யூஸும் ஜீரோவா இருக்கும், அந்த டயகனல்ல மட்டும் எனக்கு வேல்யூ கிடைக்கும். இதுதான் என்னுடைய டயகனல் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have to see the next matrix is called scalar matrix. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அடுத்ததா பாருங்க, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, we are going to do the scalar matrix. ரைட், நெக்ஸ்ட் டைப் இஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா
A diagonal matrix of the form E is equals to EIJ என்னுடைய ஆர்டர் வந்து m cross m இல்ல, ஏன்னா இட்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும்போது எப்போ ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ நான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சொல்லலாம்னா whose leading diagonal elements are same. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எவ்ரிதிங் இஸ் சேம். பாருங்க எப்படி எழுதலாம். எக்ஸாம்பிள் E is equals to -5 0 0 0 -5 0 0 0 -5. So this is the matrices. சரிங்களா? இப்படி கூட எடுக்கலாம். E is equals to sin theta 0 0 sin theta. This is also an example. அப்ப மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் ஜீரோனா then it is said to be a scalar matrix. இப்போ என்ன பார்த்துட்டோம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பாருங்க ஸ்கேலார் டயகனல் மேட்ரிக்ஸும் பார்த்தாச்சு. இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டிஷன் சொல்லலாம்னா, என்னுடைய ஏஐஜே உடைய வேல்யூ, அப்ப நான் என்ன அர்த்தம்? ஏஐஜே EIJ உடைய வேல்யூ 0 whenever I not equal to J. சரியா? whenever I not equal to J. சரியா? என்னுடைய பிரின்சிபல் டயகனல். சரி, இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். நான் போட்டது ஸ்கேலார். சரி, இதை நீங்களா மறந்துடுங்க, நான் சொன்னது வரைக்கும் நான் போச்சு. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்ல அதனுடைய மெயின் டயகனல்ஸ் எல்லாம் சேமா இருக்கும், அவ்வளவுதான். அடுத்து இதுதான் டயகனல் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய இடங்களை நம்ம பயன்படுத்துவோம். A square matrix in which all the diagonal entries are 1. ஒண்ணும் கிடையாது. இப்ப எப்படி சொல்லலாம் diagonal matrix can be written as a square matrix, a diagonal matrix, identity matrix. சரிங்களா? identity matrix in which all the entries are 1. Diagonal matrix, square matrix in which all the main diagonal elements, இல்ல வெறும் diagonal போட்டாலும் it is understand that diagonal elements are 1. சரிங்களா? and all the rest and all the remaining element is 0. limit is 0. இதை எக்ஸ்பிரஷன்ல எப்படி போடலாம் இல்லையா? இதுதான் called as unit matrix. அப்போ இதனுடைய வேல்யூஸ் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். F is equals to I, இல்ல நீங்க A னே எடுத்துங்க. A is equals to AIJ சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லையா? அப்போ நான் M cross M போட்டுக்கலாம். M cross M, AIJ M cross M. இது வந்து ஒரு யூனிட் மேட்ரிக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிஷன் என்ன தெரியுமா? AIJ is equals to ரெண்டு கண்டிஷன். I வந்து Jக்கு ஈக்குவலா இருந்ததுதான். இப்ப நான் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்ப்பா. A of 3x3 மேட்ரிக்ஸ். அப்ப இது எப்படி போடலாம்? 3x3 மேட்ரிக்ஸஸ் you can write this as A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. கரெக்டா? இப்போ இந்த இடங்கள்லாம் பாருங்க ரெண்டுமே சேமா இருக்கு. ஐயும் ஜேவும் சேம், ஐயும் ஜேயும் சேம். அப்போ அந்த இடத்துல மட்டும் என்னுடைய வேல்யூ 1 இருக்கும். ஒருவேளை ஐயும் ஜேவும் நாட் ஈக்குவலா இருந்தால் அந்த பிளேஸ் 0. அப்போ என்னுடைய மேட்ரிசஸ் எல்லாமே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் டினோட்டட் பை ஐ. இப்போ இது வந்து 3x3 மேட்ரிசஸ்ல என்னுடைய ஆர்டர். அப்போ 1 1 2 2 3 3 இருக்கிற அந்த மெயின் டயகனல்ல மட்டும் வேல்யூ 1 இருக்கும். அதர் ரிமைனிங் எலிமெண்ட் ஷுட் பி ரெஸ்ட் ஆர் 0. அப்போ இது ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆஃப் ஆர்டர் 3 3x3 மேட்ரிக்ஸ்னா I3. இதே ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னா I can put 1 0 0 1. ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆஃப் ஆர்டர் 4 அப்படின்னா 1 0 0 0 0 1 0 0
0 0 1 0 0 0 sorry 0 1 0 0 0 1. So only the main diagonal element should be 1 and the other remaining elements are 0 is said to be a unit matrix. We'll move on to the next one. Triangular matrix. Triangular matrix. Two triangular matrix இருக்கு. One is upper triangular matrix. Another one is lower triangular matrix. Upper triangular matrix and lower triangular matrix. சரிங்களா? இப்போ நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன். சரிங்களா? I'll just take ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு 3x3, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இது. இப்போ நான் அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி I'll just take ஒரு எக்ஸாம்பிள். அப்பர் ட்ரையாங்குலர்னா என்ன, லோயர் ட்ரையாங்குலர்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸஸ் நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லெட் அஸ் டேக் ஒரு மேட்ரிக்ஸ் A is equals to, I can take the matrix that as 3 minus 1 0. சரியா? அதுக்கு அடுத்தது 3/2 3√2 1 4 3 minus 1. இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a square matrix. We know that. இப்பெல்லாம் நீங்க ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பீங்க. NCERT சிலபஸ்ல படிச்சவங்களுக்கு தெரியாதனால தான் அந்த ஆர்டர் அவ்வளவு கிளியரா டெப்தா சொன்னேன். இப்போ நல்லா கவனிச்சுங்க. என்னுடைய கண்டிஷன் ஃபார் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிசஸ் நான் என்ன சொல்ல போறேன், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிசஸ் உடைய கண்டிஷனை நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்றத பாத்துங்க. இப்போ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா என்னுடைய மெயின் டயகனல் இருக்குல்ல, இந்த ரெட் லைன் வச்சு நான் கோடு போட்டு காட்டுறேன். இதுதான் என்னுடைய மெயின் டயகனல். இந்த மெயின் டயகனலுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் 0 0வா இருந்தால் மேல இருக்கிறதுக்குலாம் வேல்யூஸ் இருக்கும். இதுக்கு பேரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதே இந்த இடத்துலலாம் வேல்யூஸ் இருந்து மேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் 0வா இருந்தால் அதுதான் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதை முதல்ல நீங்க புரிஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் டெஃபினிஷனுக்குள்ள வருவேன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can see the first one, upper triangular matrix. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, டயகனலுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0வா இருந்தால் அதுக்கு பேரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த டயகனல் மெயின் டயகனலுக்கு மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0வா இருந்தால் that is called lower triangular matrix. புரிஞ்சுதா? சோ அப்ப எப்படி சொல்லலாம், ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்னா, your upper triangular matrix. So definition அதை சொல்லும் பொழுது I can say a square matrix is said to be upper triangular matrix if all the elements below the main diagonal are 0. Main diagonal are 0. So பாருங்க, என்ன இந்த எக்ஸ்பிரஷன்ல போடலாம்னா, aij உடைய வேல்யூ 0 எப்போன்னு கேட்டா for all I is greater than g. I is greater than g. நமக்கு தெரியும், ஒரு 3x3 மேட்ரிசஸ் எடுக்கிறோம் அப்படின்னா we can write this as aij 3x3 matrices. இதை எப்படி போடுவோம், a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 a33 இப்படிதானே போடுவோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த மேட்ரிசஸ்ல ஐக்கு மேல ஐ ஜேவோட பெருசா இருந்தா இங்க ஐ ஜேவோட சின்னது, இங்க ஐ ஜேவோட சின்னது, இந்த இடத்துல ஐ ஜேவோ ஈக்குவலா இருக்குது, இந்த இடத்துல ஐ ஜே உடைய சின்னது. அப்ப நான் மெயின் டயகனலை விட்டுட்டு மீதி எந்த டயகனல் பார்க்கணும், ஐ கிரேட்டர் than ஜே. பாருங்க, டிக் பண்ணிக்க. இந்த இடத்துலலாம் என்னுடைய வேல்யூ 0வா இருக்கணும். அப்போ நான் என்ன சொல்லலாம், யுவர் எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ் பாருங்க என்ன இருக்கும்னா 4 7 8 மெயின் டயகனல். அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, 0 0. மேல வேல்யூஸ் வரலாம், 0 கூட வரலாம், தப்பு இல்லை. I can write this as 0 3 0. I can write this as 2. பாருங்க, அப்போ என்னுடைய மெயின் டயகனலுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 0 வந்துருச்சா,
என்னுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, உடனே இதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். கண்டிப்பா இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் we call it as a lower triangular matrix. இதே டெஃபினிஷன் தான், கொஞ்சம் மாறும். A square matrix is said to be a lower triangular matrix. Lower triangular matrix if all the elements above the main diagonals, all the elements above the main diagonals are zero. இப்ப கண்டிஷன் யாரா சொல்ல முடியுமா? அதே aij equal to 0 For all I is great. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் மேல போட்டுருங்க, 0, இது 0, மீதி எல்லாம் இங்க வந்துடும். அப்போ 3 2 1 5 -5. சரியா? அப்போ என்னுடைய மெயின் டயகனலுக்கு மேல ஜீரோஸ் இருந்தா that is called lower triangular matrix. என்னுடைய மெயின் டயகனலுக்கு கீழே ஜீரோஸ் இருந்துச்சுன்னா that is said to be a upper triangular matrix. Please take note. Next one is equal matrices. சரியா? ரெண்டு மேட்ரிசஸ் இருக்குமா, நான் அதை வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார்ம்ல எடுத்துக்கிறேன். 2 மேட்ரிசஸ். சரிங்களா? ரெண்டு மேட்ரிசஸ் இருக்கு, ஏபி. அதை வந்து எப்படி நான் அதனுடைய டெஃபினிஷனை கொடுக்கலாம் அப்படின்னா, ஏஐஜே என்னுடைய எக்ஸ்பென்ஷன் அப்படிதானே இருக்கும். அதை என்ட்ரிஸ்ல கொடுக்கும்போது நான் அப்படிதான் கொடுப்பேன். 2 மேட்ரிசஸ், ஏ இஸ் ஹெட்டிங் வந்து ஈக்குவல் மேட்ரிசஸ் போட்டு, ஈக்குவல் மேட்ரிசஸ். ரெண்டு மேட்ரிசஸ் எப்போ நான் ஈக்குவல் சொல்லலாம் அப்படின்னா, A is equals to we have aij and B is equals to bij. இந்த மாதிரி ரெண்டு மேட்ரிசஸ் என் கையில இருக்கு. சரிங்களா? ஆர் செட் டு பி ஈக்குவல், இது ரெண்டும் செட் டு பி ஈக்குவல் அப்படின்னா, ஆர் செட் டு பி ஈக்குவல், ஆர் செட் டு பி ஈக்குவல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, இந்த ரெண்டும் A and B are of A and B are of same order. இதனுடைய ஆர்டரும் அதனுடைய, ஒருவேளை இதனுடைய ஆர்டர் m cross என்னன்னா இதனுடைய ஆர்டரும் m cross என்ன தான் இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது என்னன்னா, each corresponding elements of A and B are equal. அப்போ I can say the corresponding elements of, the corresponding elements சொல்லக்கூடாது, corresponding entries. அதை எப்படின்னு போட்டு காட்டுறேன். Entries of A and B are equal. The corresponding entries of A and B are equal. அதாவது that is aij is equals to bij. A11 is equals to B11. A21 is equals to B21. For all I, J. For all I and J. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அதுக்கு பேர் தான் ஈக்குவல் மேட்ரிசஸ். இதை வச்சு நிறைய சம்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல கூட நீங்க போட்டு வந்துருக்கலாம், ஈக்குவல் மேட்ரிசஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? ரைட்டா? இப்ப அடுத்தது போலாமா? சரியா? திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஈக்குவல் மேட்ரிசஸ். ஈக்குவல் மேட்ரிசஸ். சரிங்களா? அந்த எலிமெண்ட்டும் ரெண்டும் சேமா இருக்கணும், அதுதான் ஈக்குவல் மேட்ரிசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கிறோம். A is equals to X, Y, Z, A, B, C, and B is equals to, and B is equals to minus 1.5, 0, 2 root B, 2 root B, 3, 2. இப்ப சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு மேட்ரிசஸும் ஈக்குவல். Here A and B are equal. அப்ப அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் நான் ஈக்குவேட் பண்ணலாம். X is equals to minus 1.5, Z is equals to 2, B is equals to 3, Y is equals to 0, A is equals to 2, C is equals to 2. This is the answer. Please take note. The corresponding elements are 0. Next பாருங்க, algebraic operations of a, algebraic operations of the matrices.
சரிங்களா? algebraic operation of the matrices. First, addition and subtraction of matrices போடுங்க. Addition and subtraction of matrices. So ரொம்ப ஈஸியா அதை கண்டுபிடிச்சலாம். Addition and subtraction of matrices. இப்போ இது எப்படி போடலாம்? Addition and subtraction matricesனா ரெண்டு மேட்ரிசஸ் இருக்கு இதே மாதிரி சேம் ஆர்டர். ரெண்டு மேட்ரிசஸ் A M cross N. எப்பொழுதும் அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் நல்லா கவனிச்சிங்க. அதனுடைய ஆர்டர் ஷுட் பி சேம். அதுல ஆர்டர்ல ஏதாவது சேஞ்ச் இருந்தா நான் ஆட் பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ நான் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். இதனுடைய ஆர்டர் சேமா இருக்கு, M cross N. அப்போ என்னுடைய A plus B எப்படி போடலாம்னா அதனுடைய ஒவ்வொரு என்ட்ரிஸ், அதாவது AIJ plus BIJ, A11 plus B11, A12 plus B12, A13 plus B13 எல்லாத்தையும் தனித்தனியா ஆட் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா will get the same order. இதே சப்ராக்ஷன்ல அதே தான். A minus B, AIJ minus BIJ, and also the order will get the same, M cross N. Take note, this is the addition and subtraction of the matrices. இதுல சில ப்ராப்பர்ட்டிஸ பாத்தீங்கன்னா நான் வெறும் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் எடுத்து தரேன், நீங்க அழகா போட்டுக்கலாம். சரியா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மேட்ரிசஸ் கண்டிப்பா சேம். அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ரெண்டு மேட்ரிசஸ் ஆஃப் அ சேம் ஆர்டர். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்கும்பொழுது முதல் ப்ராப்பர்ட்டி இஸ் கம்யூட்டேட்டிவ். The first property I can say this is called commutative. அதாவது A plus B is equals to B plus C. Addition. Subtraction அப்படி வராது. A plus B equals to அது மாதிரி வராது. நான் சொல்றது only for property for matrix addition. Matrix addition மட்டும் எடுத்துக்கணும். ரெண்டாவது associative law. Associative law. So which means that A plus B plus C, நீங்க அதை அப்படியே மாத்தி கூட போடலாம். A plus bracket சேஞ்ச் பண்றது அவ்வளவுதான். So this is called your associative law. இப்போ நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க, ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டி கண்டுபிடிக்க போறீங்க. A plus 0, 0 plus A மறுபடியும் A தான் கொடுக்கும். அதனால 0 is called the identity matrix. அடிட்டிவ் ஐடென்டிட்டி மல்டிப்ளிகேட்டிவ் இருக்குது, அதனால அடிட்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ ஒருத்தர் அடிட்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தேவைன்னா அது 0 மேட்ரிக்ஸ் தான். 0 0 0. அது எந்த ஆர்டர்னு பாருங்க, 2/2 3/3, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நாலாவது A plus minus A minus A plus A, இது பேர் நெகேஷன் மேட்ரிக்ஸ். நீங்க படிச்சிருப்பீங்க. ஏக்கு அப்படியே எல்லாம் நெகட்டிவ்ல சேஞ்ச் ஆச்சுன்னா அது பேர் நெகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். மைனஸ் A plus A, நான் சொல்ல ஒருவேளை ஞாபகம் வச்சுங்க, நெகேஷன் மேட்ரிக்ஸ்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு சேஞ்ச் தி சிம்பல் இல்லையா? அப்போ இந்த மைனஸ் A is equals to 0. இந்த மைனஸ் A is called, இந்த மைனஸ் A தான் என்ன சொல்லணும்னா is called the additive inverse of the matrix. Additive inverse of the matrix. Additive inverse of the matrix. Please take note. Next we move on to the scalar multiplication. Scalar multiplication. சரியா? நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதனுடைய நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் இஸ் மைனஸ் A. அதுதான் நெகேஷன், நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். சரிங்களா? நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். Scalar multiplication. Scalar multiplication. If I take a matrix, A is equals to Aij cross, M cross N. இது கூட ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை பண்றோம். ஸ்கேலார்னா ஒரு நம்பர் பா, 5 3 4, அதே போல ஒரு K அப்படின்ற ஒரு நம்பரை இது கூட நான் மல்டிப்ளை பண்றேன். அப்போ KA is equals to AK. கம்யூட்டேட்டிவ் மாத்தி போட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட்ல மல்டிப்ளை பண்ணாலும் சரி, பின்னாடி மல்டிப்ளை பண்ணாலும் வில் கெட் த ஆன்சர் இஸ், உள்ள நான் கேவை கொண்டு போயிடணும். கே இன்ட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூட இந்த KIJ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், A உடைய வேல்யூ
2 3 5 6ன்னு வச்சுங்க. எனக்கு தேவை 3a. அப்போ 3 ஆல மல்டிபிள் பண்ணா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 3 ல மல்டிபிள் 6 9 15 18. இதுதான் ஆன்சர். ப்ளீஸ் டேக் டவுன். So this is the properties of scalar multiplication. அடுத்து இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ பார்க்கணும். Properties of a scalar multiplication. Properties of a scalar multiplication. Next one. Properties of a scalar multiplication. First one. First, k into k into a plus b. You can write this as ka plus kb. Properties. ரெண்டாவது k plus l into a. ka plus la. மூணாவது ப்ராப்பர்ட்டி p into qa is equals to pq into a, which is equals to q into pa. Fourth property, minus p into a, I can write this as minus of pa, which is equals to p into minus a. இதெல்லாம் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் உடைய ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான கண்டிஷனுக்கு வரும். புரியுதுங்களா? சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிசஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிசஸ் ரொம்ப கவனமா கவனிங்க. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிசஸ். அப்போ ரெண்டு மேட்ரிசஸ் என்கிட்ட இருக்குமா? I have a two matrices. ஒரு மேட்ரிசஸ் உடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, ஒரு மேட்ரிசஸ் உடைய ஃபார்ம் ஒரே செகண்ட். மேட்ரிசஸ் A is equals to ஒரு மேட்ரிசஸ் ஆஃப் த ஃபார்ம் A is equals to A is equals to A is equals to Aij. அதனுடைய ஆர்டர் பாத்தீங்கன்னா M cross N. அடுத்து இன்னொரு மேட்ரிசஸ் இருக்குது P அப்படின்னு ஒரு மேட்ரிசஸ். Aij is equals to N cross P. பாருங்க மேட்ரிசஸ் எப்படி இருக்குது N. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸஸையும் நான் மல்டிப்ளை பண்ண முடியுமா? whether I can multiply these two matrices னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா the column of the first matrix, column of the matrix 1 is equal to the row of the matrix 2. இதுதான் கண்டிஷன். சரிங்களா? column of the matrix 1 is equals to row of the matrix 2. சரியாமா? அப்போ இந்த காலம் இதுல என்ன பாருங்க n. அந்த b என்ற மேட்ரிக்ஸஸ்ல ரோ பாருங்க n. ரெண்டுமே சேமா இருக்கா? n is equals to n. அப்ப கண்டிப்பா நான் என்னால மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் செய்ய முடியும். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய வேல்யூ n. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு மல்டிப்ளிகேஷன்ல இப்போ இது ரெண்டும் கட் பண்ணிடணும். இது ரெண்டும் ஈக்குவல்ல, அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப நான் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய என்னுடைய ஏபி மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர்னா ரிமைனிங் என்ன இருக்கு? m cross p. ஒரு மேட்ரிசஸ் a of 2, 3 இருக்கு அப்படின்னா இன்னொரு மேட்ரிசஸ் 3, 2 இருக்குன்னா அதனுடைய ப்ராடக்ட் ரிசல்ட் இது ரெண்டும் சேமா இருக்கா? அது கட் ஆயிட்டு என்னுடைய ஏபி என்ற மேட்ரிசஸ் 2/2ல இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இது மாதிரி பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ப்ளீஸ் டேக் டவுன். So this is called the matrix multiplication. உடைய ரூல் எப்படி பண்ணணும் அப்படின்றது ரூல். சரியா? அப்போ எனக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை எப்படி பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய ஜெனரல் ரூல், ஒரு மேத்தமெட்டிக்கலா இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஒரு மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க A is equals to அழிச்சிட்டேனா அந்த மாதிரி ஒரு மேட்ரிசஸ் இருக்குமா? A is equals to மறுபடியும் வரைகிறேன், நோ ப்ராப்ளம்.
எழுதுறேன். Your A is equals to, we have Aij. The order is M cross N. Your B is equals to Bij. The order is N cross P. இப்போ எனக்கு தெரியும் இதனுடைய ஆர்டர் கண்டிப்பா the resultant order should be M cross P ன்னு வரும். அப்ப இந்த AB எப்படி நான் மல்டிப்ளை பண்றது? அப்ப I can write AB of Ij. Ith row jth column உடைய ப்ராடக்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். Ith row jth column உடைய ப்ராடக்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். I'll get the answer. எப்படின்னு கேட்டீங்கன்னா Cij, அதாவது அந்த வேல்யூ நான் கிடைக்குது இல்லையா, அது summation r is equals to 1 to n, r is equals to 1 to n air into brj. இந்த rன்றது எப்படி தெரியுமா, iன்றது ஃபர்ஸ்ட் 1, rன்றது இங்க என்ன இருக்கோ அதுதான். அப்ப நான் சிம்பிளா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணி காமிச்சா தெரியும். aன்றது ஒன்னு எடுக்கிறேன், சரியா, 2 3 1 4. bன்றது ஒன்னு எடுக்கிறேன், சரியா, 2 0 minus 1 1 0 0. இப்போ இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? உங்களை தான் கேட்கிறேன். அப்போ நீங்க ஆர்டரை செக் பண்ணணும். இதனுடைய ஆர்டர் 2/2, இதனுடைய ஆர்டர் 2/3. கண்டிப்பா பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய ரெமோ சேம். அப்ப நான் அதை மல்டிப்ளை பண்ணனா என்னுடைய ரிமைனிங் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி ஆஃப் த 2/3 மேட்ரிக்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. A into B. What is A? 2 3 1 4. What is B? 2 0 minus 1 1 0 0. இது எப்படி மல்டிப்ளை பண்ணா அங்க சொல்லியிருக்கேன் பாருங்க ஐடியா. AIR நீங்க அதெல்லாம் விட்டுருங்க, அந்த ஃபார்முலான்றதே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். I can take AB is equals to 2 into 2 4, 3 into 1 3. அடுத்து அதே கம்ப்ளீட் செகண்ட் ரோக்கு போகணும். அதே ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ரெண்டுத்துலயுமே 0 இருக்கு, 0 plus 0. அதே தேர்டுக்கு போறோம், -2 plus 0. அடுத்தது பாருங்க, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் செகண்ட் ரோ போனோம். எவ்ரி காலம் நான் சூஸ் பண்ணணும். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 into 1 2, 4 into 1 4, 0 into 1 0, 4 into 1 0. அப்போ 1 into -1 which is equals to -1 plus 0. You'll get your AB is equals to 7 0 minus 2, 6 0 minus 1. அப்போ we have 2 rows and 3 columns. Answer வந்துருச்சு பாருங்க. So இதுதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். Every row is taken and multiplied by each column. அதுக்கப்புறம் தான் அடுத்த ரோவுக்கு வரணும். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்? ஒருவேளை 10th மிஸ் பண்ணவங்க தயவுசெய்து 11th ஸ்டாண்டர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்? சரிங்களா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நாட் கம்யூட்டேட்டிவ். So first of all, it is not commutative. Matrix multiplication is not commutative. Appo I can say first condition, rendu matrices irukku, A and B are the two matrices. Two matrices அப்படினு எடுத்துங்க. A B C ன்னு சொல்லுங்க. A B and C are three matrices. அவங்களுடைய ப்ராடக்ட் நம்மளுக்கு டிஃபைன்ட் ஆகுது. their products are defined. products are definedனா கண்டிப்பா அதை மல்டிப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி கூடியதான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, AB is equals to not equals to BA. அப்போ இது பேர் நாட் கம்யூட்டேட்டிவ். நாட் கம்யூட்டேட்டிவ். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, AB into C is equals to A into BC. We can say it as an associative law. மூணாவது, A multiplied by B plus C is equals to AB plus AC. We call it as a distributive law. பாருங்க, it holds distributive law and associative law. அடுத்தது,
Fourth one, I into A. I into the identity matrix. A into I. Again, I'll get A. This is called identity matrix. One of the important properties. Identity matrix. So these are the properties of the multiplication. And one more thing, cancellation law ஒன்று இருக்குது. அதையும் பாத்துங்க. Cancellation law. நீங்க இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரிமைண்ட் பண்ணி வச்சிருந்தா போதும். ஜஸ்ட் உங்களுடைய ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில மெமரைஸ் பண்ணி வச்சீங்க. AB is equals to AC. This implies AA cancel. இதுக்கு பேர் தான் cancellation law. B is equals to C. ஓகேவா? This is the properties of matrix multiplication. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா, the transpose of a matrix எப்படி கிடைக்குது? It is obtained by interchanging rows and columns and two rows. அப்போ ரோஸையும் காலம்ஸையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணனா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துடுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், if I take A is equals to, we can get the matrices is A is equals to, values எடுத்துங்க. A is equals to 1 root 2 4 minus 8 0 0.2. இப்போ நீங்க ஆர்டர் சொல்லிடலாமே. எத்தனை ரோஸ் இருக்கு? 1 2 rows 3 columns. கவனிச்சீங்களா? 2 rows 3 columns. இப்போ டிரான்ஸ்போஸ் அப்படின்றது சிம்பிள் மேல ஒரு T போடுங்க, அவ்வளவுதான். அப்போ A டிரான்ஸ்போஸ் T அப்படின்னா ரோஸ் காலம்ஸ் ஆகும், காலம்ஸ் ரோஸ் ஆகும் மாற்றும். இந்த காலம் ரோவை தூக்கி காலம்ல போடுங்க. 1 root 2 4. ரோவை தூக்கி காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலமா மாறிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை ரோஸ் ஆயிடுச்சு? 3 rows and 2 columns. அப்படியே உள்டாவா மாறிடுச்சு. இதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அப்போ பை டெஃபினிஷன் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ ஐ கேன் சே த டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? A is equals to, பாருங்க, A is equals to Aij. இதனுடைய ஆர்டர் M cross N அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கும்னா Aij அப்படியே உல்டா மாறிடும். This becomes Aij, this becomes என்னவா மாறிடும்? Which is equals to N cross M, where so Bij transpose which is equals to Bij போடு. அதுக்கப்புறம் தான் இது ரெண்டும் ஈக்குவேட்னு சொல்ல முடியும். Bij is equals to Aji. அப்ப இதனுடைய மாற்றம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் சேமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இங்க வந்துருச்சு பாருங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சா? இதுதான் கண்டிஷன், இதுதான் டெஃபினிஷன். இப்ப ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸஸ் பார்க்கும்போது, ஃபார் எனி டூ மேட்ரிசஸ் A and B of suitable orders, for any matrices of order, for any matrices, any two matrices A and B of suitable orders, then the following condition satisfies. இது properties of a transpose of a matrix ன்னு போடுங்க. ஏதேனும் ரெண்டு matrices A and B இல்லையா, அதனுடைய ஆர்டர் சூட்டபிளா இருந்தா 4 ப்ராப்பர்ட்டி இங்க நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி A transpose, the whole transpose will get A. Second one, K into A, the whole transpose. I can write this as K into A transpose. K into A transpose. Next one, third one, A plus B, the whole transpose, is equals to A transpose plus B transpose. Fourth one, AB, the whole transpose, is equals to B transpose A transpose. Okay, wow. So these are the sum of the properties, very useful properties to solve the problems. Please take down these four properties. இதுதான் வந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு டெரிவேஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வேணும்னா படிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்.
Symmetric matrix இது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் symmetric matrix. Symmetric matrix பாருங்க, a matrix, a square matrix ரொம்ப முக்கியம். அதுதான் ஏன் மேட்ரிக்ஸ் சொல்றதை விட a square matrix, a square matrix, a square matrix A is said to be symmetric, is said to be symmetric, is said to be symmetric if A transpose is equals to A. A transpose A வா இருந்தால், இப்ப பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். Your A is equals to, I can take the values 3 minus 6 9, 3 minus 6 9, minus 6 8 5, 9 5 2. அப்போ நம்ம இதுக்கு A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாமா? அவ டிரான்ஸ்போஸ்னா சொல்லிட்டேன், இது 3/3 கண்டிஷன் இல்லையா, ஆர்டர். அவ டிரான்ஸ்போஸும் 3/3 தான் இருக்கும். ஆனா ரோஸ் காலம்ஸா மாறிடும், காலம்ஸ் ரோஸா மாறிடும். அப்ப 3 minus 6 9, minus 6 8 5, 9 5 2. பாருங்க, இப்ப ரெண்டும் சேமா இருக்கா? ப்ளீஸ் கம்பேர். யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்க ஆன்சர் கரெக்டா இருக்கா? அப்போ we can say A உடைய வேல்யூ A டிரான்ஸ்போஸ்க்கு சேமா இருக்கு. அப்போ இது ரெண்டும் சேமா இருந்தால் then I can say this matrix is called said to be a skew matrix. அதாவது என்ன அர்த்தம்னா, simply I can say Aij is equals to Aji. பாருங்களேன், இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் A11, இது A11, இது பாத்தீங்கன்னா A12, இதுவும் A அப்படியே மாறிடுது. A21 பாருங்க, A21 அப்படியே இருக்கா, மாறிச்சா? இது A31, இது பாருங்க A31, A13, அப்படியே உள்டா ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு பாருங்க. Aij is equals to Aji. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்கியூ மேட்ரிக்ஸ். ரெண்டாவது a square matrix, a square matrix is said to be, a square matrix is said to be skew symmetric. A square matrix is said to be skew symmetric if A transpose is equals to minus A. A transpose is equals to minus A. சரியா? Its skew matrix is A transpose is equals to minus A. பாருங்க, see the difference clearly. Skew matrixum symmetric skew matrix பாருங்க. அப்போ I can take A is equals to 0 2 3, 0 2 3, minus 2 0 4, minus 3 minus 4 0 இல்லையா? then A transpose is equals to minus A னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப A transpose பாருங்க, அப்படியே உள்டா, இதுவும் 3/3, எனக்கு இது கிடைக்கக்கூடியதும் 3/3 தான் கிடைக்கும். அப்போ 0 2 3, minus 2 0 4, minus 3 minus 4. இப்போ பாருங்களேன் 0 2 3, இப்போ எல்லாத்துலயும் மைனஸ் காமனா இருக்கு, நான் வெளியே எடுத்துங்களேன். அப்போ A transpose is equals to மைனஸ் காமனா எடுத்தா I'll get 0 2 3, மைனஸ் வெளியே வந்துருச்சு. அப்போ minus 2 0 4, மைனஸ் வெளியே வந்துருச்சு, minus 3 minus 4 0. அதுதான் என்னுடைய A. அப்ப என்ன கிடைச்சது? A is equals to minus AA. Your A transpose is equals to minus A. அப்ப A transpose உடைய வேல்யூ minus A னு வந்ததுனால I can say this is a skew symmetric. அப்ப இதேதான் Aij is equals to minus Aj. அவ்வளவுதான் கண்டிஷன். அப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு பொழுது என்னன்றது இல்லையா? So you know that. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு தியரம். நான் டெரிவேஷன் டைம் இருந்தா பண்றேன், இல்லைனாலும் கோச்சிக்காதீங்க. நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும், தியரம் உடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A with real entries, for any square matrix, please take down, dictate பண்றேன். For any square matrix with real entries, for any square matrix with real entries, with real number entries போட்டுங்க, with real number entries,
A plus A transpose is a symmetric matrix. Is a symmetric matrix. And A minus A transpose is a skew symmetric matrix. Skew symmetric matrix. ரொம்ப இம்பார்ட்டன்டான தேர்வு. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஏ என்ற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அதுக்குள்ள இருக்கிற எல்லா என்ட்ரிஸும் ரியல் நம்பர்ஸா இருந்தால் ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்ன சொல்லலாம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்றும் ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். இதுக்கு தியரம் இருக்குது சரிங்களா. இஃப் டைம் பெர்மிட்ஸ்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் போடுறேன். அதுக்கு அடுத்த தியரம் பாருங்க, தியரம் நம்பர் 1 and தியரம் நம்பர் 2. So the second theorem, any square matrix can be expressed as the sum of a symmetric matrix, sum of the symmetric matrix and a skew symmetric அப்ப இது எப்படி போடலாம், இதுதான் எனக்கு சிமெட்ரிக், இதுதான் எனக்கு ஸ்கியூ சிமெட்ரிக். அப்ப அந்த மேட்ரிக்ஸஸ் எப்படி எழுதலாம்னா A is equals to 1/2 into இது ஸ்கியூ, இது ஸ்கியூ சிமெட்ரிக், இது சிமெட்ரிக், இது ஸ்கியூ சிமெட்ரிக், A plus A transpose plus 1/2 into A minus A transpose. அப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ நான் சிம் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் போனோம்னா இதுதான் மீனிங். 1/2 into A plus A transpose plus 1/2 into A minus A transpose. Take down some of the corollaries. A matrix which is both symmetric and skew symmetric is a zero. A matrix which is both symmetric and skew symmetric is a zero matrix. பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் which is both symmetric and skew symmetric இருந்தால் அது வந்து ஜீரோவா தான் இருக்கும்னு சொல்றாங்க. பாருங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, A transpose equals to A னா இது symmetric, A transpose is equals to minus A னா அது skew symmetric. ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது ரெண்டுக்குமே ஒபே பண்ணுது. A transpose equals to A and A transpose is equals to minus A. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏவும் மைனஸ் ஏவும் சேம். இந்த மைனஸ் ஏ இங்க வந்துட்டா 2A equal to 0. அப்போ A is a zero matrix. இப்போ ஜீரோனா I can write this as ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருந்தா இந்த மாதிரி இருக்கும். அப்போ it is a zero matrix. அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. புரியுதா? A matrix which is both symmetric, இல்லையா, then it is called a skew symmetric matrix. A உடைய வேல்யூ 0 வரும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணா எடுத்து போட்டு பார்ப்போமே. Let us consider ஒரு எக்ஸாம்பிள். A is equals to, பாருங்களேன், இந்த லாஸ்ட் corollary மட்டும் நான் ஒரு ப்ரூஃப் எக்ஸாம்பிள் நானே எடுத்து போடுறேன். A is equals to, I am taking A is equals to 0, 2, 3, -2, 0, 4, -3, -4, 0. A transpose கண்டுபிடிங்க. We'll get 0. Rows columns ஆகும், columns rows ஆகும் மாத்திரம். -2, 0, 4, -3, -4, 0. கரெக்டா? நான் A எடுத்த A transpose எடுக்கிறேன், which is equals to எனக்கு என்ன கிடைக்குது, 0, 0, 0. இல்லையா? ஸோ பாருங்க, இது சேம் ஆன் பாருங்க, எனக்கு என்ன கிடைக்குது. இப்போ மைனஸை காமனா வெளியேற்றீங்கன்னா வில் கெட் என்னது, A is equals to மைனஸ், ஏதாவது இப்படி போடலாம், A transpose is equals to minus A. A transpose is equals to minus A. சரியா? A transpose is equals to minus A. நான் என்ன சொன்னேன், இந்த கண்டிஷன்ஸ் வந்து இது வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருந்தால் என்னுடைய வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கும்னு சொன்னேன்.
இல்லையா? அப்ப I'll get A is equals to 0 0 0 0 0. அப்போ என்னுடைய மேட்ரிசஸ் எப்படி போடலாம்னா A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. இப்போ என்னுடைய வேல்யூஸ் பாருங்க, நம்மளுக்கு என்ன அர்த்தம்னா AI J is equals to minus JI. அதுதான் கண்டிஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். A transpose is equals to minus A அல்லது A equals to minus A transpose எப்படி வேணா போடலாம். இப்போ நான் என்ன பண்ணலாம், I equal to J அல்லது J equal to I ரெண்டுத்தையும் போடுறேன். அப்போ பாருங்க A11 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா minus A11. அப்போ அந்த இடத்த பாருங்க I get JJ 0 இருக்கு பாருங்க. A22 அதுவும் 0. புரியுதுங்களா? இது எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப இதுதான் கண்டிஷன். இது போட வேண்டாம், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம சில ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றேன். அப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் போடும்பொழுது யூ வில் பி லிட்டில் பிட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? வில் சால்வ் த ப்ராப்ளம். டேக் டவுன் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். Exercise 7.1 ல question number 1. Question number 1. Take down. Exercise 7.1. Question number 1. Construct an M cross N matrix. ரொம்ப ஈஸி. இந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவல்லே நீங்க போட்டிருக்கீங்க. ஸோ தம்பிங்களா, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாராருக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இது வரைக்கும் நான் மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்கணும்னாலே தயவுசெய்து இப்ப பாத்துங்க. Construct an M cross N matrix, M cross N, where A is equals to Aij, A is equals to Aij, where Aij is given by Aij is given by என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் Aij is equals to I minus 2j the whole square with M is equals to 2 and N is equals to 3. Next, second question, Aij is equals to mod of 3i minus 4j divided by 4 with M is equals to 3 and N is equals to 4. இது ஒண்ணும் கிடையாது. M என்னன்னா ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஒன்னு 2/3 ஆர்டர், செகண்ட் ஒன்று N is equals to 4. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கன்ஸ்ட்ரக்ட் என்னுடைய A வந்து எப்படி இருக்கு, Aij. அப்போ முதல் வந்து 2/3னால என்னுடைய A என்ற மேட்ரிசஸ் எப்படி போடலாம், A11 A12, ஏன்னா 2/3 மேட்ரிசஸ் மொத்தம் 2 ரோ, அப்போ A13. அதுக்கடுத்து A21 A22 A23. அப்ப இந்த மேட்ரிசஸ் என்ன சொல்லலாம், 2/3 மேட்ரிசஸ் சொல்லலாம். கரெக்டுங்களா? இப்போ நான் ஒண்ணா கண்டுபிடி கண்டிஷனா சொல்லிட்டாமா. Aij கண்டிஷனா கொடுத்திருக்கேன். Aij is equals to I minus 2j the whole square. அப்ப நான் ஃபர்ஸ்ட் A11 கண்டுபிடிக்க போறேன். I am going to find out A11. அப்ப A11 கண்டுபிடிச்சா என்ன இருக்கும், I is equals to 1, J is equals to 2. கரெக்டா? is equals to 1, J is equals to 1. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதான். 1 minus 1, 1 into 2, 2 the whole square. minus 1 square பண்ணா 1. அடுத்தது பாருங்க, next 1 இல்லையா? So IJJ which is equals to 1. So divided by 2 கொடுத்துருக்கா, நான் 2 விட்டோமா, சாரிப்பா, கொஸ்டின்ல 2 வரும். divided by 2 I'll get 1/2. next பாருங்க A12. அப்ப A12 அப்படின்றது என்னது, I வந்து 1, J வந்து 2, 2 2s are 4 the whole square divided by 3 square பண்ணா 9/2. A13 I வந்து 1, J வந்து 3, 3 2s are 6 the whole square divided by 5 square பண்ணா 25, 25/2. சரிங்களா? I'll get 25/2. அடுத்தது பாருங்க, I'll get 25/2. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறீங்க, அடுத்தது பாருங்க A21 ஐக்கு பதிலா 2 minus 2 4
இல்லையா? 2 2s are, let 2 minus 2 0 ஃபர்ஸ்ட். அடுத்தது a22 ஐக்கு பதிலா 2, jக்கு பதிலா 2 2s are 4 the whole square divided by 2. I'll get what you will get 2 square power of 4 4 by 2. I'll get the answer is 2. We'll get the answer is 2. Next a23. So ஐக்கு பதிலா 2, jக்கு பதிலா 3 3 2s are 6 the whole square divided by 2. 4 square plus 16 16 by 2 which is equals to 8. அப்போ now இப்போ இதுல இருந்து போடுங்க a is equals to a11 the answer is 1 by 2. a12 the answer is 9 by 2. a13 the answer is 25 by 2. Last a21 0 2 8 அவ்வளவுதான் ஆன்சர். என்ன வந்துருச்சா பாருங்க என்னுடையது 2 by 3. என்னுடைய ஆர்டர் is 2 by 3. செகண்ட் இதே போல இங்க m is equals to 3, n is equals to 4. I can construct the matrices A. First 3 by 4 இல்லையா? 3 rows 4 columns. அப்போ I can write this as A11, A12, A13, A14, A21, A22, A23, A24, A31, A32, A33, A34. சரியா? I can write like this. இப்போ now your A is equals to இப்படி கிடைச்சிருக்கு. ஒன் ஒன்னா கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் A11. கண்டிஷன்ல கொடுத்துருக்காங்க AIJ is equals to modulus of 3I minus 4IJ divided by 4. First one A11. ஐக்கு பதிலா 1, jக்கு பதிலா 1. 3 minus 4 divided by 4 which is equals to 3 minus 4 minus 1 தான் வரும். It's absolute value. அதனால எல்லாருக்கும் புரியுதாமா? தயவுசெய்து அப்படியே நான் கண்டினியூஸா போறேன், நீங்களே கேட்காம இருக்கக்கூடாது. டவுட் இருந்தா கேட்கணும். A12 ஐக்கு பதிலா 1 போடுவேன், 3 2 போடுவேன், 8 divided by 4 which is equals to 5 by 4. Next A13 ஐக்கு பதிலா 1 3, இதுக்கு பதிலா 3 12 divided by 4 which is equals to 9 by 4. அடுத்தது A14 ஐக்கு பதிலா அதே 1 3 4 4s are 16 16 by 4 which is equals to 15 by 4. Next A21 அப்போ இதுக்கு பதிலா 2 போடணும், 3 2s are 6 6 minus 4 divided by 4. 6ல 4 போச்சுன்னா 2 2 by 4 இல்லையா? So we'll get 2 by 4. கரெக்டாமா? We'll get 2 by 4. So we'll get 2 by 4. அப்போ 2 by 4னா we'll get 1 by 2. கரெக்டா? So we'll get A21. A21 அப்படின்னு சொல்லும் பொழுது we'll get a 4 6 minus 4. Correct da? There 2 by 2 which is equals to 1 by 2. So I'll get 1 by 2. அடுத்தது A22 will get I உடைய வேல்யூ வந்து 2, அதே 6 தான் இருக்கும். இது வந்து 2 4s are 8 divided by 4 which is equals to minus 2 by 4. Again I'll get 1 by 2. Next பாருங்க A22 போட்டோமா? A23 ஐக்கு பதிலா 2, அதே 6 minus 4 3s are 12 divided by 4 which is equals to 6 by 4. I can get 3 by 2. சரியா? I'll get 3 by 2. Next one A24 அதே 6, இது வந்து 4 4s are 16 divided by 4 which is equals to 10 by 4. I can get this as 5 by 2. Last row A31. What will get A31? 3 போட்டா 9 minus 4 divided by 4 which is equals to 5 by 4. A32. சரியா? So 9 minus 8 divided by 4 which is equals to 1 by 4. A33. 9 minus 12 divided by 4 which is equals to 3 by 4. A34. 3 3s are 9. 9 minus 16 divided by 4 which is equals to 7 by 4. ஏன் இந்த மாடுலஸ்க்குள்ள இருந்து வெளியில வரும்போது நெகட்டிவ்ல பாசிட்டிவ் ஆயிடும். அப்ப I get 7 by 4. அப்ப லாஸ்ட்ல இந்த A என்ற மேட்ரிசஸ் எடுத்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள இருக்கு என்ன இருக்கு? 1 by 4 5 by 4 9 by 4 15 by 4. செகண்ட் ரோ என்ன இருக்கு பாருங்க, which is equals to 1 by 2 1 by 2 3 by 2 5 by 2. Third row 5 by 4 1 by 4 3 by 4 and 7 by 4 is the answer. ஆர்டர் பாருங்க, மேட்ரிசஸ் உடைய ஆர்டர் கண்டிப்பா வந்துச்சு 3 cross 2. அவ்வளவுதான். First problem is over. Moving on to the second problem. Find the values of second one.
Sir, A14 க்கு 13/4 வரும் sir. இதுப்பா A13 இதுவா எந்த இடம் A14 சொல்றீங்கப்பா A14 தேங்க்யூமா 13/4 தேங்க்யூ வெரி மச் A14 13/4 thanks a lot thanks ma we'll move on to the next problem find the values of next one Sir, find the values of the next problem find quick எழுதிங்க another 10 minutes more find the values of P comma Q comma R and S if so the matrices is given P square minus 1 0 minus 31 minus Q cube 7 R plus 1 9 minus 2 8 S minus 1 which is equals to 1 0 minus 4 sir, 7 சொல்லுமா சொல்லுங்க தம்பி A33 வந்து -3/4 sir. A33 ஆமா sir. இங்க -3 எப்படிப்பா வரும் மாடுலஸ் ஸ்கூல்ல இருந்து வெளியில வரும்போது பிளஸ் தானே இந்த ரெண்டு கோடுக்கு பேர் அப்சல்யூட் வேல்யூ பேரு எதர் நெகட்டிவ் பாசிட்டிவா வெளியே வரும்போது பாசிட்டிவ் தான் வரும் அப்ப Okay, 3/4 தான் ஓகே Thank you. அடுத்து 7 3/2 9 7 3/2 -2 8 -5 அவ்வளவுதான்ப்பா இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் மேட்ரிசஸ்னே கொடுத்துதான் ஏன்னா ரெண்டு மேட்ரிசஸ் ஈக்குவல் நான் ஏற்கனவே சொன்ன ஈக்குவல் மேட்ரிசஸ்னா the order should be same அப்ப பாருங்க இதனுடைய ஆர்டர் சேமா இருக்கான்னு பாருங்க எஸ் both are 3/3 மேட்ரிசஸ் அப்போ ஒவ்வொரு என்ட்ரிஸ் உடைய எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இருக்கும் அப்போ which means that இதுவும் 3/3 மேட்ரிசஸ் இதுவும் 3/3 மேட்ரிசஸ் கரெக்டா அப்போ நான் கம்பேர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இதை பண்றேன் p square minus 1 is equals to 1 p square minus 1 is equals to 1 அடுத்தது ரெண்டு ஜீரோ இருக்கு தேவையில்லை மூணாவது போ மைனஸ் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் இதுவும் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் -31 minus q is equals to -4 எனக்கு p q and r s அடுத்தது பாருங்க 7 7 இப்போ இதுல இருந்து நான் p square is equals to 2 சொல்லலாம் அப்போ p உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் √2 p கண்டுபிடிச்சாச்சு ஒரு பிராக்கெட் போட்டுருங்க அடுத்தது -q³ -4 இந்த 31 அப்படி போனா +31 -q³ is equals to 27 கரெக்டா சோ அப்போ q³ is equals to -27 q அப்படின்றது எப்படி போலாம்னா -3 பவர் 1/3 இல்லையா 3q சோ அப்போ q உடைய வேல்யூவை -3 ன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் r plus 1 is equals to 3/2 r plus 1 is equals to 3/2 அப்போ r is equals to 3/2 minus 1 which is equals to 1/2 நெக்ஸ்ட் அதோட பாருங்க இது 9 இங்கேயும் 9 இங்க -2 இங்க -2 அதோட s தான் s minus 1 is equals to -5 அப்போ s is equals to இந்த 1 அப்படிங்க போனா 1 -5 எல்லா நாலு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க இல்லையா so your r is equals to 1/2 s is equals to 1 -5 and every word is given இல்லையா அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் கூட போடலாம் டைம் இருந்தால் determine the value of next problem third problem determine the value of x plus y determine the value of x plus y if 2x plus y 4x 5x minus 7 4x is equals to 7y minus 13 and x plus 6 so இதுவும் equal matrices now you check whether இந்த ரெண்டு matricesம் same orderல இருக்கான்னு பாருங்க கண்டிப்பா same orderல தான் இருக்கு this is 2/2 matrix this is 2/2 அப்ப comparing the corresponding elements I can write 2x plus y
is equals to 7. அடுத்தது பாரு 4x is equals to 7y plus 3. கரெக்டா? மூணாவது கம்பாரிசன் 5x minus y 7 equals to y. நாலாவது கம்பாரிசன் 4x is equals to x plus 6. அப்ப இந்த x இந்த சைடு வந்தா 3x is equals to 6. x உடைய வேல்யூ 2. ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. இப்போ ஏதாவது ஒண்ணுத்துல கொண்டு போய் போடுங்க. இதுல கொண்டு போய் போடலாமா? 2 into 2 plus y is equals to 7. அப்போ y is equals to 7 minus 4 which is equals to 3. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? What is find out x plus y? You will get 2 plus 3 which is equals to 5 is the answer. You will get x plus y is equals to 5. That is the answer. Please take down. So we'll do it one more problem. So finally ஒரே ஒரு problem போட்டுறலாம். Sir, 4x equal 7y minus 13, sir. எதுமா minus 13? The 4x equal 7y plus 3 இல்ல sir, minus 13 sir. சரி. ஓ ரைட் 13 அது minus 13. Thank you. அது எனக்கு தேவையப்படலை, பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே, சேஞ்ச் பண்ணீங்க. ஸோ எனக்கு கொஸ்டின்ல அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அது அப்படியே போட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். டிட்டர்மைன் த மேட்ரிசஸ் A and B. பாருங்க, இந்த சால்விங் த மேட்ரிக்ஸ் மெத்தட் நம்ம ஏற்கனவே வந்து 2 இது உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட்ல லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிருக்கோம். அதே போலதான் மேட்ரிசஸ்ல ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். டிட்டர்மைன் த மேட்ரிசஸ் A and B if they satisfy 2A plus B is equals to 6 minus 6 0 minus 4 2 1. அடுத்த கண்டிஷன் A minus 2B is equals to 3 2 8 minus 2 1 minus 7. This is your first equation. This is your second equation. எனக்கு என்னன்னா ரெண்டு ஈக்குவேஷனை இப்ப நான் சால்வ் பண்ண போறேன். எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டும் சேமா இருக்கும். அப்ப இது 2a minus b sir. 2 ஆல மட்டும் என்னப்பா? ஃபர்ஸ்ட்ல வந்து 2a minus b வரதா சார்? 2a minus b ரைட். சோ அப்ப இத 2 ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணா சார் பிளஸ் அப்புறம் மேட்ரிக்ஸையும் பிளஸ்லயே கொடுத்துட்டாங்க சார். பிளஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அதான் அந்த சைடு போனா மைனஸ்ல போயிடும், அந்த சைடுல போனா மைனஸ். அப்போ ஐ கேன் டேக் இது ஃபுல்லா மைனஸ்ல மாறும். நெகேஷன், அப்போ மைனஸ், இது பிளஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது மைனஸ். சரிங்களா? அப்போ இதெல்லாம் போயிடுச்சு. அப்போ இப்போ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். வில் கெட் 4a minus 2b which is equals to இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா minus 12 plus 12 0. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 8 minus 4 minus 2. அடுத்தது a minus 2b which is equals to 3 2 8 minus 2 1 minus 7. இப்போ ரெண்டுத்துக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ண போறேன். இது மைனஸ், இது பிளஸ், இது ஃபுல்லா சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுமா? மைனஸ் 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 பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் கேன்சல் பண்ணிடுவேன், சப்ராக்ஷன் ஆட் பண்றேன். அப்போ 4a ல a போச்சுன்னா 3a which is equals to minus 12 minus 3 minus 15. கரெக்டா? minus 15. 12 minus 2 which is equals to 10. 0 minus 8, I'll get this as minus 8. 8 plus 2, I'll get 10. Minus 4 minus 1 add பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. minus 2 plus 7 which is equal to 5. So எனக்கு தேவை a உடைய வேல்யூ தான். I have to divide this by a. அப்போ a is equals to இந்த 3 அந்த சைடு போனா 1/3 minus 15 10 minus 8 10 minus 5. a கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் b கண்டுபிடிக்கணும். அப்போ அதே ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்லைட் சேஞ்ச். இப்போ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை, இது அப்படியே தான் இருக்கும். 2a minus b is equals to minus 6 plus 6 0 4 minus 2 minus 1. இப்போ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2a minus 4b, இதெல்லாம் 2 ஆல மல்டி 6 2 2s are 4, scalar multiplication 8 2s are 16 இல்லையா? 8 2s are 16 minus 2 minus 2 2s are minus 4 2 minus 14.
ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். மைனஸ் பிளஸ் ஃபுல்லா சிம்பிள் மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் பி பிளஸ் 4b இல்லையா? அப்போ which is equals to 3b. I will get 3b. 3b is equals to minus 6 minus 6 minus 12. 6 minus 4 2. 0 minus 16 minus 16. 4 plus 4 8. Minus 2 minus 2 minus 4. Minus 1 plus 14 13. அப்போ b உடைய வேல்யூ 1 by 3 into minus 12 2 minus 16 8 minus 4 30. That is that. The value of b is equals to 8, which is equals to answer. So we'll get a value and b value. So இப்போ ஃபுல்லா இன்னைக்கு கிளாஸஸ்ல ஒரு introduction to matrices and determinants சொல்லலாம், அல்லது basics of matrices and determinants, அல்லது concepts which is very helpful for your first exercise. முதல் exercise சால்வ் பண்றதுக்கான கான்செப்ட்ஸ் கூட நீங்க டைட்டில் போட்டு வச்சுக்கலாம். So with this we'll stop today. We'll continue the next class. I request this matrices and determinant is a very very easy topic to score very easily. I hope you can understand very clearly. So தயவு செய்து வீட்ல practice பண்ணுங்க. With this we'll stop. Thank you. God bless you all. Take care. Thank you, sir. Thank you, sir. Thank you, Okay, sir. ma. Bye, ma. Thank you, sir. Bye. Good night. Thank you, sir.